இந்து மதத்தின் தத்துவங்களை போதித்த மகான்களின் வரிசையில் தோன்றிய சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் சிகாகோ நகரில் நடைபெற்ற சர்வ மத மாநாட்டிற்கு சென்று உலக மதங்களில் இருந்து மதம் எவ்வளவு சிறந்தது என்பதனை நிலைநிறுத்திவிட்டு இந்தியா திரும்புகையில் இலங்கை வழியாக பாம்பன் வந்து பாஸ்கர சேதுபதி அவர்களை சந்தித்து வந்தார். காரணம், விவேகானந்தரை உலக சர்வ மத மாநாட்டுக்கு அவசியம் செல்ல வேண்டும் என வற்புறுத்தி சகல வசதிகளையும் செய்து கொடுத்து, ஏன் பண உதவியும் செய்து அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்தவர் பாஸ்கர சேதுபதி மன்னர். எனவே அவரைத்தான் முதலில் சந்திப்பேன் என தீர்மானித்து பாம்பனில் வந்து சுவாமி விவேகானந்தர் இறங்குகிறார். சுவாமி விவேகானந்தரை மகத்தான முறையில் வரவேற்க பாஸ்கர சேதுபதி மிகவும் பிரமாண்டமான ஏற்பாடுகளை செய்திருந்தார். அப்போது பாஸ்கர சேதுபதி சுவாமி விவேகானந்தரிடம், சுவாமி, தங்கள் பொற்பாதங்களை இந்திய மண்ணில் வைப்பதற்கு முன்னால் அடியனுடைய சிறிசல் முதல் பாதத்தை வைத்து பிறகுதான் இந்திய மண்ணில் இரண்டாம் பாதத்தை வைக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். அதற்கு விவேகானந்தர் மறுக்கிறார். சேதுபதி பிடிவாதமாக, வேண்டவே வேண்டாம், வேறு வழியின்றி தனது காவி அங்கிகளை களைந்துவிட்டு கௌபீனத்தை மட்டும் அணிந்து கொண்டு தனது பாதங்களில் பட்டு துணியை சுற்றி கொண்டு கண்மூடி மௌனமாக நின்று கொண்டு தவநிலையில் அன்னை பராசக்தியை வேண்டுகிறார். தாயே பராசக்தி, அமெரிக்க நாட்டில் இந்து மதத்தின் பெருமையை உலகரே செய்துவிட்டு நான் வந்திருக்கிறேன். ஆனாலும் போதாது. இந்து மதம் அடைய வேண்டிய சிறப்பை அடைய வேண்டுமானால் இந்தியா விடுதலை பெற வேண்டும். அந்த விடுதலையை கொண்டு வருவதற்கு ஒரு வீர புருஷனை தருவாயாக என்று வேண்டி தனது முதல் பாதத்தை இந்திய பூமியில் வைக்கிறார் சுவாமி விவேகானந்தர். அந்த தினம்தான் 1897 ஆண்டு ஜனவரி 23ஆம் நாள். அதே நாளில்தான் வங்கத்து சிங்கம், விடுதலை போரின் வீர தளபதி, தன்னேரில்லா தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறக்கிறார். சுவாமி விவேகானந்தர் பாம்பனில் இறங்கிய போது 1897 ஜனவரி 20ஆம் நாள் என்று சொல்வோரும் உண்டு. அவர்கள் கருத்தை வாதத்துக்கு ஏற்றுக்கொண்டாலும் சுவாமி விவேகானந்தர் வேண்டுதலுக்கு பிறகு 3ஆம் நாள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தார் என்பதுதான் உண்மை. வங்கத்தில் பிறந்த சுவாமி விவேகானந்தரும் மொகவே மாவட்டத்தில் பிறந்த பாஸ்கர சேதுபதி அவர்களும் அன்று எப்படி ஆன்மீக ரீதியாக ஒரு இணைப்பு ஏற்பட்டதோ, அதேபோல் வங்கத்தில் பிறந்த சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கும் மொகவே மாவட்டத்தில் பிறந்த தேவர் அவர்களுக்கும் அரசியல் ரீதியாக ஒரு பிணைப்பு ஏற்பட்டது. சொந்த குடும்ப வழக்கு சம்பந்தமாக சென்னையில் இருந்த பிரபல வக்கீல் சீனிவாச ஐயங்காரை தேவர் சந்திக்க சென்றிருந்தார். அந்த நேரத்தில் 1927ஆம் ஆண்டு டாக்டர் அன்சாரி தலைமையில் அகில இந்திய காங்கிரஸ் மாநாடு சென்னையில் நடைபெற்றது. அந்த மாநாட்டுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் சிறப்பாக சீனிவாச ஐயங்கார் செய்திருந்தார். அந்த சரித்திர பிரசித்தி பெற்ற மாநாட்டில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஒரு பார்வையாளராக கலந்து கொண்டார். அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு முன்பு தேவர் எப்போதும் அணிந்து வந்த சைனா சில்க் சட்டையும் விலை உயர்ந்த வாயில் வேட்டியையும் கலைத்துவிட்டு கதர் சட்டையும் கதர் வேட்டியும் அணிந்து கொண்டு 100 ரூபாய் டிக்கெட் வாங்கி அந்த மாநாட்டில் தானும் ஒரு பார்வையாளராக கலந்து கொண்டார். இதுவே தேவர் அவர்கள் கலந்து கொண்ட முதல் அரசியல் நிகழ்ச்சியாகும். அந்த மாநாட்டில்தான் பரிபூர்ண சுயராஜ்ய தீர்மானம் நிறைவேறியது. பரிபூர்ண சுயராஜ்ய தீர்மானத்தை எதிர்த்து குடியேற்ற நாட்டு அந்தஸ்து போதும் என்று காந்தியடிகளின் தலைமையில் மிதவாதிகளும், பரிபூர்ண சுயராஜ்ய தீர்மானத்தை ஆதரித்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், சீனிவாச ஐயங்கார் ஆகியோர் தலைமையில் அவர்களும் காரசாரமாக பேசினார்கள். தீர்மானம் ஓட்டுக்கு விடப்பட்ட போது பெரும்பான்மையான வாக்குகளால் பரிபூர்ண சுயராஜ்ய தீர்மானம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு ஜெய், சீனிவாச ஐயங்கார் அவர்களுக்கு ஜெய் என்று வானை முட்டும் கோஷங்களோடு நிறைவேறியது. தனது தீர்மானம் தோல்வி அடைந்தது கண்டு காந்தியடிகள் அன்று இரவே சென்னையை விட்டு பம்பாய்க்கு புறப்பட்டு விட்டார். இப்படி அரசியலில் இறங்குதுறையின் முகப்பிலேயே காந்தியடிகளின் மிதவாத போக்கையும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் அதிரடியான போக்கையும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் கண்டதால் துடிப்புள்ள தீவிர உள்ளம் கொண்ட இளைஞராக இருந்த தேவர் அந்த மாநாட்டின் போதே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை சந்தித்து உரையாடுகிறார். இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்தவர் சீனிவாச ஐயங்கார் தான்.
இதுதான் நேதாஜி அவர்களும் தேவர் அவர்களும் சந்தித்த முதல் சந்திப்பாகும். அந்த முதல் சந்திப்பிலேயே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் பசும்பொன் தேவர் அவர்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் தீவிர பாதையிலேயே நாட்டு விடுதலை போரில் தன்னை அர்ப்பணித்து கொண்டார் தேவர். இவ்வாறு தான் தேவருக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கும் ஆரம்பத்தில் நட்பு ஏற்பட்டது. இதுபோன்ற முக்குளத்தூர் தேவர் சமூகத்தின் வரலாறுகளை தொடர்ந்து பதிவிட்டு வருகிறோம். சேனலை ஆதரிக்கும் விதமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.